ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்ம மகாகாளியம்மன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை தேவன மகாவாராகியவன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த பதிவில் இப்போ உள்ள நிலவரம் பார்த்தீங்கனாலே எல்லாருக்குமே பணப்பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. பணப்பற்றாக்குறை, பண தட்டுப்பாடு, எல்லா வகையிலுமே அந்த பணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே பணம் கிடைக்க மாட்டுது, ஈஸியாக வர மாட்டுது, கேட்ட இடத்துல பணம் கிடைக்க மாட்டுது. பணம் வந்தாலுமே சீக்கிரத்தில் செலவாகிடுது. இது மாதிரி பிரச்சனைகள் தான் மக்கள் எல்லாருமே சந்திச்சு வராங்க. அந்த வகையில் இப்போது இந்த பணம் பற்றாக்குறை தீரணும், பணம் சரளமாக போகணும், அதெல்லாமே வந்தால் தானே மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில் தான் இப்போ அதுக்குண்டான பலன்களை நான் சொல்ல போகிறேன். அது எனக்கு கேட்குற நேயர்கள் எல்லாமே பார்த்து கவனமாக அதை பற்றி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பல வழியில் சேரும், நீங்கள் நினைச்சதை சாதித்து காட்டுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்து தான் அந்த விஷயத்தை துவங்கணும். எப்பயுமே இப்போ பெரும்பாலும் நம்ம வீட்டில் தான் நேரத்தை கழிக்கிறோம். காலையில் போயிட்டு வந்தால் கூட இரவில் அந்த வீட்டில் தான் தங்குறோம். தங்கும் இடம் தான் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அது வீடாக தான் இருக்க முடியும். அப்போ அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கணும், மகாலட்சுமியுடைய கடாட்சம் இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். அதுக்கு பொதுவாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதனால் நீங்கள் வீட்டு நிலை வாசல் படியிலேருந்து வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாமே எல்லா ஒரு அறைகளையுமே சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இது முக்கியமான விஷயம். சுத்தம் சோறு போடும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின் டோர் சொல்லுவாங்க, நிலைவாசல். அந்த இடத்துல எப்பயுமே தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் 2 விளக்கேற்றி வைக்கலாம். அங்கே நீரால், சுத்தமான நீரால் அந்த வாசல் படியை கழுவி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் இந்த ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், தவிர்க்கணும். அது அழகுக்கு மட்டும்தான் அது உதவி செய்யும். அதனால் அதை நீங்கள் அது இப்படி வச்சுருந்தா கூட மேலே கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். தினசரி இது பண்ணிட்டு வரலாம். இல்லைனாக்கா செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளுமே நீங்கள் பண்ணிட்டு வரணும், முடியாதவங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தூப தீபம் காட்டணும். தூபன்றது ஊதுவத்தி புகை, தீபன்றது கற்பூரம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ள அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய பூஜை ரூம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பூஜை ரூமில் பூக்கள் போடுவாங்க படத்துங்களுக்கெல்லாம். அந்த பூக்கள் அப்படியே காய்ஞ்சிடும். பூக்கள் காயாத வரைக்கும் தான் நல்ல சக்தி அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சிட்டா தீய சக்தி அதனுடைய பற்றிக்கொள்ளும். அதனால் அப்பப்போ அதை பூக்களை அப்புறப்படுத்திடணும். தினசரி அந்த சுவாமி படங்களை தொடச்சி வைக்கணும். இல்லைன்னா அந்த சொன்ன மாதிரி செவ்வாய் வெளியில் தொடச்சி வைக்கணும். இது நீங்கள் பூஜை ரூமில் கடைப்பிடிக்க வேண்டியது. ஒவ்வொரு அறையிலுமே நீங்கள் சுத்தமாக இருக்கணும், சுத்தம் பண்ணணும். மூளை முடுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி வைக்கணும். ஒட்டடைப்படக்கூடாது, சேரக்கூடாது. வேண்டாத பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். எந்த விதமான பொருளாக இருக்கலாம், மிக்சி, கிரைண்டர், அது மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் எது வந்தாலுமே ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ரிப்பேர் பண்ண முடியாத பட்சத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அது வெளியே போட்டுடணும், வீட்டில் வச்சுக்கக்கூடாது. அதனாலே பணத்தட்டுப்பாடு ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த கழுவும் பாத்திரங்களாம் அடிக்கடி கழுவி வைக்கணும். இல்லை வேலைக்காரங்க வைத்திருந்தீங்கன்னா அவங்க வர வரைக்குமே லேட் ஆகும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணீர் இல்லைனாக்கா கடல் தண்ணி வாங்கி அதை நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கையில் எடுத்து அதை வச்சு அந்த மஞ்சள் தூள் அதில் கலந்து நீங்கள் அதில் தெளிக்கலாம். கடல் தண்ணி கிடைக்காதவங்க சாதா தண்ணியில், சுத்தமான தண்ணியில் ஒரு கை உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு 3 தடவை அந்த பாத்திரங்கள் மேலே தெளிக்கணும். வீட்டு வேலைக்காரங்க வேலை அந்த பாத்திரங்களை கழுவி வைக்கிற வரைக்கும். இதனால கூட அந்த தடைகள் ஏற்படும். அப்போ அது பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக சமையல் அறையிலேருந்து சுத்தமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணி வைக்க வேண்டும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். காலையில் எழுந்ததும் சரி, மாலையில் இரவு படுக்க போகும்போதும் சரி,
அந்த சமையல் அடுப்பு இப்போ பெரும்பாலும் கேஸ் ஸ்டவ் தான் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது துடைத்து விட்டு ஒரு தூபமோ இல்லை தீபமோ இல்லை ஊதுவத்தி காட்டலாம். வசதி இருக்கும். கற்பூரம் காட்டி ஆரம்பிக்கிறதும் கற்பூரம் காட்டி முடிக்கிறதும் நல்லது. ஏன்னா அது நம்மளுக்கு அன்னம் கொடுக்கறது. அன்னம் நிறைவாக இருந்தால் தான் பணமும் முதல்ல நல்ல நிறைவாக வரும். அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடைகள், அழுக்கான ஆடைகள்லாம் உடனே துவைத்து வச்சுக்கணும். அதுக்கு முடியாத பட்சத்தில் வேலைக்காரங்க வந்து லேட்டாக பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இப்போ வந்துடுது, வாஷிங் மிஷின் வந்துடுது. அதில் நீங்கள் பகலில் போட்டு துவைச்சிடணும், இரவில் கூடாது. வாஷிங் மிஷினில் போட்டாலும் அப்போ அந்த காலத்தில் தனியாக துவைச்சுருப்பாங்க, மாலை வேலைகளுக்கு துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதையே தான் ஃபாலோ பண்ணணும். வாஷிங் மிஷின் இருந்தாலும் நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் முடியல அப்படின்னாக்கா பகலில் துவைச்சி வச்சுக்கணும், அடுத்த நாள் பண்ணி வச்சுங்க. அப்போது சப்போஸ் அப்படி அந்த அழுக்கு துணிகளும் மீதமாக இருந்தால் நான் சொன்ன வகையில் இந்த உப்பு தண்ணீர், மஞ்சள் தண்ணீரை அதில் தெளித்து வச்சுக்கணும். இப்போ அது தோஷம் கிளம்பிடும், விட்டு போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வாசல்லையோ நடு ஹால்லையோ மேலே உத்தரம் தொங்குற மாதிரி இருக்கிற இடத்துல படுக்கக்கூடாது. தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த 3 திசையிலும் படுக்கணும். வடக்கு நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது. இதெல்லாமே நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி ஓம் மகாதேஷ வித்மகே விஷ்ணு பத்னீச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாத் அப்படின்ற காயத்திற்கு ஓம் மகாலட்சுமி மகாகாளி மகாகன்யா சரஸ்வதி போக வைபவ சந்தாத்ரி பக்தன கிரககாரிணி, இது ஸ்லோகம். இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். இது என்னுடைய குருநாதர் மகாபெரிவா சொன்னது. அதனால் இதெல்லாம் ரொம்ப பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சி கிடைக்கும். வியாழக்கிழமையில் மாலை வேளையில் 5லேருந்து 6 குபேர நேரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குபேரன் சிலை இப்போ எல்லாமே வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த சிலைக்கு தூபதீபம் காட்டி அபிஷேகம் முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணலாம், இனிப்பு வைக்கலாம். இது மாதிரிலாம் வச்சு ரூபாய் நோட்டுகள் 51, 108 வகையில் வச்சு தினசரி அந்த நேரத்தில் குபேர மந்திரம் சொல்லி, இல்லைன்னா ஓம் லக்ஷ்மி குபேரையா நம்ம அப்படி சொன்னால் போதும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மியை மனசில் நிறுத்தி அந்த லக்ஷ்மி படம் இருந்தால் அதுக்கு பொட்டு வச்சு இது பண்ணலாம். சில பேர் சிலை வச்சுருக்கலாம், சிலை பெருசாக போகக்கூடாது. நான் எல்லா பதிவுமே சொல்லிட்டு வரேன். சிலை பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 1/2 அடி தான் இருக்கும், அதுக்கு மேலே போகக்கூடாது வீட்டில் வைக்கிறது. அது மாதிரி வச்சு அபிஷேகம், சிலை வச்சு அபிஷேகம் தொடர்ந்து பண்ணணும். அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஆடை வஸ்திரம் சாத்தி நைவேத்தியம் வச்சு நூதுமை காட்டி அவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், லக்ஷ்மிக்கும் இனிப்பு பிடிக்கும். அது மஞ்சள் வர நில கேசரி வச்சு பண்ணலாம், மஞ்சள் கலர் லட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் முடியாதவங்க கல்கண்டு, திராட்சை, முந்திரி இது மாதிரிலாம் வச்சு வணங்கி வரலாம். இதெல்லாம் வணங்கிட்டு தொடர்ந்து வணங்கணும். மகாலட்சுமி சோத்திரம் சொல்லணும், மகாலட்சுமி காயத்ரி சொல்லணும். மகாலட்சுமி மனதில் இருத்தி வெள்ளிக்கிழமையில் மாலை வேலை தான் ஆரம்பிக்கணும். இது பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்து அன்னைக்கு தினம் சுமங்கலைக்கு முடிஞ்சால் கோயிலில் போய் யாராவது தரிசனம் கொடுத்துட்டு வரலாம். அது இல்லாமல் வீட்டுக்கு வரவர்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கலாம். இல்லைனா அன்னதானம் கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச வசதிக்கு வாய்க்கு ஏற்ப மாதிரி அன்னதானம் கொடுக்கலாம். அன்னதானம் கொடுக்குறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வெறும் அன்னம் மட்டும் கொடுத்துறாங்க. நீர் கொடுக்கணும். இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் அது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கணும். இதுதான் முக்கியமான. அப்போ தான் நிறைவு பெறும். அந்த அன்னதானம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே, இந்த மகாலட்சுமி நினைவாக இருந்த அன்றைக்கி வெள்ளிக்கிழமைலாம் வணங்கி வந்தீங்கனாலே, அது இல்லாமல் சுத்தபத்தமாக நான் சொன்ன மாதிரி கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் லட்சுமி கடாட்சி ஏற்படும். இது இல்லாமல் முக்கியமாக கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருப்பவரிலும் தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோபப்படலாம், ஆனால் தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது. கோபப்பட்டாலும் உடனே சரி சமாதானம் போயிடணும், அந்த இடத்த விட்டு போயிடணும். வீட்டில் எப்பவுமே அபசகனமான வார்த்தைகள் பேசிக்கிட்டு தகாத வார்த்தைகள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காது. இப்போ நான் சொன்ன முறைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பணப்பற்றாக்குறை தீரும், பணம் பல்வேறு சேரும், வீட்டில் தங்கும், லக்ஷ்மி தங்குவா. அது இல்லாமல் கடைசியாக மகாலட்சுமி படத்தை நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிறது இல்லாமல் உங்களுடைய வாசல்படியில் உங்கள் வீட்டை பார்த்தா மாதிரி ஒரு கிரகலட்சுமி படத்தை வைக்கணும். இது முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் போகும்போது வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த லக்ஷ்மியை கிரகலட்சுமியை பார்த்துட்டு தான் போகணும். வெளியே வீட்டை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு உள்ளே பார்த்த மாதிரி லக்ஷ்மி இருக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த பணப்பற்றாக்குறை தேர்ந்து பணம் பல வழிகளில் பெருகி உங்களுக்கு பணப்பிரச்சனை தேர்ந்து லக்ஷ்மி கடாட்சத்தோட வாழ்வாங்கு வாழ்வின்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.